வாணிகம் என்று சொல்லுகின்ற பொழுதே நமக்கு பல்வேறு சிந்தனைகள் வருகிறன. சிலப்பதிகார காட்சி வருகிறது. சிலப்பதிகாரத்திலே கண்ணகி சொல்கின்ற பொழுது கோவலன் கொலையின்ற பிறகு அங்க நீதி கேட்க கண்ணகி செல்கின்றால் அந்த பாடலை தேரா மன்னா செப்புவதுடன் என்ற பாடலை சொல்லி அங்கே சொல்லுகின்ற பொழுதே அந்த பாடல் வரிகளிலே ஏசா சிறப்பின் இசை விளங்கு மாசாத்து வாணிகன் மகனே ஆகி இங்கே சொல்லுகின்ற பொழுது கோவலனுடைய தந்தை மாசாத்து வாணிகன், அவன் ஒரு பெரு வணிகன் மகனாகிய கோவலனை நான் மணந்தேன். அதை போலவே கண்ணகியினுடைய தந்தையும் மாநாயகன் என்பது ஒரு பெரு வணிகனாகும். கண்ணகியும் ஒரு பெரு வணிகனுடைய மகள், அதை போலவே கோவலனும் மாசாத்துவனுடைய பெரு வணிகனுடைய மகள். சரி, இங்கே பார்க்கின்ற பொழுது பண்டைய கிமுவாக இருக்கட்டும் அல்லது கிபியாக இருக்கட்டும், அங்கே தமிழர்கள் ஒரு பன்னெடுங்காலமாகவே ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பல நாடுகளுக்கு வாணிப தொடர்பை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. சரி, இங்கே மாசாத்து என்றால் என்ன, மாய்நாயகன் என்றால் என்பதை நாம் இங்கு பார்ப்போம். அதாவது வாணிகம் என்பது தரை வழியும் நடைபெற்றது. தரை வழியிலே இவர்கள் வாணிகம் செய்கின்ற பொழுதே அந்த மாட்டிலே மாடுகளிலே பொதிகளை ஏற்றி கொண்டும் அதை போல கழுதைகள் மீது ஏற்றி கொண்டும் அதை போலவே இவர்கள் அந்த தோணி என்றால் ஒரு சிறிய படகிலே பொருள்களை ஏற்றி கொண்டு அந்த கடற்கரை ஓர நகரங்களுக்கும் சென்று வியாபாரங்களை சென்று வந்தார்கள். இந்த வாணிக கூட்டங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, அது சாதுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. எனவே அந்த வணிக கூட்டத்தினுடைய தலைவனே மாசாத்துவன் என்று அங்கே நாம் அறிகின்றோம். எனவே அந்த வணிக குழு தலைவனே மாசாத்துவன் என்று அறிகின்றோம். எனவே மாசாத்துவன் என்பது ஒரு பெரு வணிக கூட்டத்தினுடைய தலைவன் மாசாத்துவன். இவனே கோவலனுடைய தந்தையாக சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிறார். மாநாயகன் என்றால் என்ன? சரி, பண்டைய காலத்திலே சேர சோழ பாண்டியர்கள் இருந்த காலத்திலே இவர்கள் கடல் வாணிகத்திலே கொடிகட்டி பறந்தார்கள் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே சான்றுகள் பல உண்டு. அதை போலவே நற்றிணையிலும் உண்டு, குறுந்தொகையிலும் உண்டு, சிலப்பதிகாரத்திலும் உண்டு, மணிமேகலையிலும் உண்டு. சில புறநானூற்றில் கூட கரிகார் பெருவளத்தாரை நோக்கி வெண்ணி குழைத்தார் ஒரு பாடலை பாடுவர். அந்த பாடல் வரிகள் நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகை என்பார். காற்றை அடக்கி கடலிலே களம்பிட்ட கப்பல் விட்ட மன்னவனே என்று அப்படி வாழ்த்தி கரிகாலனை பாடுவாள். எனவே கரிகாலனுடைய காலத்திலே அங்கே காற்றை அடக்கி கப்பலில் விட்டு கப்பலிலே வாணிகம் செய்த செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது. சரி, மாநாயகன் என்கின்ற பொழுது இந்த நாவா என்ற சொல்லிலிருந்து இந்த நாயகன் என்ற சொல் வந்தது. எனவே நாவாய் மூலம் வணிகம் செய்கின்றவர்கள், அதாவது கடல் கடந்து வாணிகம் செய்கின்றவர்கள் நாவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே அந்த நாயகன் என்றால் கடல் வாணிபம் செய்பவர்கள். அந்த கடல் வாணிபம் செய்கின்ற கூட்டத்திலே அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் மாநாயகன். அதுவே கண்ணகியினுடைய தந்தையாகும். எனவே அந்த வாணிகம் என்று சொல்லுகின்ற பொழுதே பல செய்திகள் உண்டு. பட்டினப்பாலையிலே ஒரு வணிகன் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை பட்டினப்பாலையை பாடிய ஒருத்தரும் கண்ணனார் மிக தெளிவாக சொல்வார். அதாவது தன்னுடைய பொருளையும் நியாயமாக கொடுத்து அதை போலவே அவளிடம் இருந்து ஒரு நியாயமான விலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வணிகத்துக்கான இலக்கணத்தை அந்த சங்க இலக்கியமான பட்டினப்பாலையும் சொல்லும். இது இந்த வணிகம் என்று சொல்லுகின்ற பொழுதே எனக்கு இன்னும் ஒரு காட்சி, அதுவும் ஒரு திருவிளையாடலிலே ஒரு காட்சி, திருவிளையாடல் படத்திலே ஒரு காட்சி. அதாவது அரசியின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்கின்ற ஒரு தருக்கம் நிகழ்ந்த பொழுது அங்கே இருந்த அந்த தமிழ் புலவன் நக்கீரன் இல்லை இல்லை, அது அரசியனுடைய கூந்தலாக இருக்கட்டும் சாதாரண பெண்களுடைய கூந்தலாக இருக்கட்டும் இயற்கையில் மனமே கிடையாது என்று அடித்து சொல்வான். எனவே இவர் நெற்றிக்கண்ணை திறந்து காண்பிப்பார். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றமே குற்றம் குற்றமே என்று அறைந்து சொன்னவன் அந்த புலவன் நக்கீரன். சரி, அந்த நக்கீரன் அந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுதே அங்கே சிவன் இவனை பார்த்து சொல்லுவார், நீ அறிவாளிலே நெய்யை தடவி கொண்டு
சங்கை அறுத்து கொண்டு சங்கு வளையல்கள் மற்றும் ஆபரணங்களை செய்கின்ற ஒரு சங்கு தொழிலை செய்கின்ற நீயா என்னுடைய பாடலுக்கு நீ என்னுடைய பாடலுக்கு இலக்கணம் சொல்ல வந்து விட்டாய், உனக்கு என்ன ஒரு இருமாப்பு என்கின்ற தோரணையிலே பேசுவார். இவன் நம்முடைய புலவன் நக்கீரன் அல்லவா, யாராக இருந்தாலும் அவனுக்கு என்ன, அவன் சொல்லுவான், சரி நாங்கள் சங்கை அறுத்து தொழில் செய்கின்றவர்கள், சங்கை அறுத்து தொழில் செய்து உழைத்து நாங்கள் சாப்பிடுகின்றவர்கள், நீ என்ன தொழில் செய்கின்றாய்? உனக்கு குலமும் இல்லை, அதை போல உழைப்பும் இல்லை. நாங்கள் அறுக்கின்ற சங்கை நீ ஒரு பாத்திரமாக வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வீடு சென்று இறந்து பிச்சை எடுத்து நீ அதன் வழியே உண்ணுகிறாய் என்று இவர் பதில் உரைப்பார். அந்த வகையிலே இந்த சங்கு அறுக்கின்ற தொழில் இப்பொழுதும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வளையல் கடைகள் நிறைய உண்டு. எனவே அந்த காலத்திலே கடற்கரையிலே கிடக்கின்ற சங்குகளை எல்லாம் கொண்டு அதை அந்த இதிலே அந்த அரிவாளிலே அந்த நெய் ஏன் அதிலே தேய்த்து அறுக்கின்றார்கள் என்றால் அந்த சங்கை அறுக்கின்ற பொழுதே அதிலிருந்து வெளிப்படுகின்ற துகள்கள் கண்ணில் படாமல் அந்த அரிவாளின் முனையிலேயே ஒட்டி கொள்ளுமாம். அதை போலவே சங்கை ஈறு கூறாக பிளந்து அவர்கள் அந்த தொழிலை செய்வார்களாம். சரி, இந்த சங்கு அறுக்கின்ற தொழில் உள்ளபடியே இருந்ததா என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அங்கே கொற்கை துறைமுகத்திலே பாண்டிய நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட அந்த கொற்கை துறைமுகத்திலே அந்த அகழ் ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. அந்த அகழ்வு ஆய்வுகளின் முடிவிலே அங்கு ஒரு சங்கு அறுக்கின்ற தொழிற்சாலை இருந்ததாகவும் நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அதை போலவே கால்டுவெல் பற்றி எல்லோருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அவர் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்கின்ற ஒரு அருமையான நூலை இயற்றியவர். அவருக்கு ஒரு பெரும் இது. சரி, இந்த கொற்கை துறைமுகம் என்று சொல்கின்றார்களே, அந்த கொற்கை துறைமுகம் உள்ளபடியே எங்கிருந்தது என்று ஆராய வேண்டும் சொல்லி அவர் அந்த ஆவியெல்லாம் மேற்கொண்டு அந்த கொற்கை துறைமுகத்தை அவர் கண்டு உலகுக்கு சொல்லிய பெருமகன் அந்த கால்டுவெல். சரி, அந்த கொற்கை துறைமுகம் என்பது இப்பொழுது எங்கிருக்கிறது? அந்த கொற்கை துறைமுகம் அந்நாட்களிலே இருந்த காலத்திலேயே அது அதற்கு சற்று தள்ளியே அந்த பொருணை ஆறு, தாமிரபரணி ஆறு பாய்ந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது தாமிரபரணி ஆறு அங்கே வங்காள விரிகுடா கடலிலே கலக்கின்ற இடத்தில் தான் அந்த கொற்கை இப்பொழுதும் காயல் என்று சொல்லப்படுகின்ற கொற்கை இருக்கிறது. அந்த காயல் என்பது இப்பொழுதும் கூட கொற்கை என சொல்லப்படுவது தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏரல் வட்டத்தின் உள்ளே இருக்கின்றது. அந்த காயல் என்கின்ற சொல் உள்ளபடியே இங்கே தமிழ் மூவேந்தர்களும் வெளிநாடுகளுடன் வாணிபம் கொண்டிருந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள் என்பதை இத்தாலிய பயணியான மார்க்கோ போலோ தன்னுடைய குறிப்பு புத்தகங்களிலும் அதை இந்த காயல் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே பண்டைய காலத்திலே நம்முடைய மூவேந்தர்களும் தமிழ்நாட்டு மூவேந்தர்களும் வெளிநாடுகளுடன் குறிப்பாக அங்கே கீழே நாடுகளை பொறுத்தவரையிலே அந்த கிழக்கு இந்திய தீவுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்தோனேசியா, சாவகம் முதலிய நாடுகளுக்கும் அங்கே வியாபாரம் செய்தார்கள். இங்கிருந்து மிளகு, யானை தந்தங்கள் போன்றவற்றை எல்லாம், தேக்கு போன்றவற்றை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அங்கே கொண்டு இறக்குமதி செய்தும் அங்கு உள்ள பொருள்களான இது மாதிரி சீனத்தில் இருந்து கிடைக்கின்ற பட்டு, அதை போலவே அங்கே இந்தோனேஷியாவிலே கிடைக்கின்ற வெண் சந்தன மரம், அந்த வெண் சந்தன மரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டிலோ சேர நாட்டிலோ விளைகின்ற சந்தன மரத்தை காட்டிலுமே அது ஒரு மனமிக்க ஒன்றாகும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இங்கிருந்து பொருள்களை ஏற்றி சென்று அங்கிருந்த பொருள்களான பட்டையும் அதே போலவே வெண் சந்தனத்தையும் ஏற்றி இங்கே கொண்டு வந்தார்கள் என்று செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. எனவே கம்பன் இப்படி சொன்னது, அதாவது அந்த வெள்ளம் எப்படி அகில், மணி, முத்துக்கள், அதை போலவே மயில், பீலி, யானை தந்தங்கள், சந்தன மரங்கள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வருகின்ற காட்சி அவனுக்கு வணிகர்கள் பல பொருள்களை குவித்து வைத்து விற்பனை செய்வது போல இருந்தது என்கின்ற காட்சி நமக்கு பல்வேறு சிந்தனைகளை தூண்டியது என்று சொல்லி என்னுடைய காலத்தினுடைய அருமையை கருதி என்னுடைய கம்பன் உரையை இப்போதைக்கு நிறுத்தி மீண்டும் தொடரும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.